மார்கழி மாதம் என்றாலே கலை சபாக்கள் எல்லாம் நிரம்பி வழியும். ஏனென்றால் மார்கழி மாதம் என்பது கலைக்கான மாதம் என்று சொல்வார்கள். ஆனால் இது மார்கழி இல்லை. இருந்தாலும் இந்த கலை சபா நிரம்பி வழிகிறது. என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். கலைகளுக்கு நாளில்லை, நட்சத்திரம் இல்லை, காலம் இல்லை, நேரம் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக சென்னை தீநகரில் அரங்கேற்றப்பட்டது ஸ்ரீதேவி நிருத்யாலயா என்ற நடனப்பள்ளியின் சிவநவ பக்தி என்ற இந்த நாட்டிய நாடகம். யூஸ்வலாக நவவித பக்திங்கிற கான்செப்ட் வைஷ்ணவ ஸ்டோரிஸில் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிவபுராணம்லேயும் இந்த நவவித பக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சின்ற உடனே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. சிவன் ஸ்டோரிஸை வச்சுட்டு இந்த 9 பக்தியும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது. இதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னோடய சிஸ்டர் ஷோபா கோராம்பில். நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து நிறைய ஸ்காலர்ஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக என்ன ஸ்டோரி வேணுங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணது ஸ்ரீ எம்பார் கண்ணன் அவர்கள். நிறைய லீடிங் மியூசிஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 58 பேர் இதில் ஆட போகிறாங்க. மெயின் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணி அது குட்டி கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே பண்ண போகிறாங்க இந்த வாட்டி. சிவநவ பக்தி என்ற கருத்தியலை கொண்டு நடந்த இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் 58 மாணவிகள் பங்கேற்று அசத்தியுள்ளனர். தமிழ் இலக்கிய பக்தி மான்களை பற்றி இதில் வச்சு கதைகளை சின்னதாக சுருக்கமாக சொல்லி இந்த நவவித பக்தியை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த நாட்டிய நாடகத்தில் காரைக்கால் அம்மையார், நந்தனார், அந்த மாதிரியான நம்ம தமிழ் தேசத்தில் வாழ்ந்த சிவநேசர்களை பற்றி வச்சு இந்த கதையை புனைஞ்சிருக்கோம் நாட்டிய நாடகத்துக்கு. இதுக்கு தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து தான் நிறைய டெக்ஸ்டெல்லாம் எடுத்திருக்கோம். உமாபதி சிவாச்சாரியாரோடைய திருத்தொண்டர் புராண சாரம் அந்த மாதிரி புக்கு, அதுக்கப்புறம் நந்தனார் சரித்திரம், அதுக்கப்புறம் பெரிய புராணத்துலேருந்து பாடல்கள், இப்படி எல்லாமே நம்ம மோஸ்ட்லி தமிழ் இலக்கியத்துலேருந்து எடுத்து தமிழ் பக்தி நேசர்களை வச்சு ஒரு நாட்டிய நாடகம் பண்ணியிருக்கோம். பக்தியை பொதுவாக 9 வகையாக பிரித்துள்ளனர். அதாவது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத செவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆன்ம நிவேதனம் என்று இந்த 9 விதமான பக்திகளையும் நாட்டியத்தின் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்று நிரூபித்துள்ளனர் இந்த மாணவிகள். சிவபெருமான சார்ந்த நவவித பக்திகளை பற்றினது. இதில் நான் சிவபெருமானோட கேரக்டர் பண்ணுறேன். நல்ல தமிழ் இலக்கியத்தை சார்ந்த பாடல்கள் அண்ட் கதைகளை வச்சு இந்த ப்ரொடக்ஷன் நாங்கள் அழகாக மேம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு we learned a lot of new things. நிறைய புதுசாக கற்றுக்க முடிஞ்சது எங்களால். அண்ட் எல்லாம் we had very good experience learning and performing this. இன்றைக்கி நடந்த சிவநவ பக்தி டான்ஸ் ட்ராமாவில் நான் பார்வதி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ 16 இயர்ஸாக ஃபஸ்ட் இந்த ரோல் கற்றுக்கும் போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் 16 இயர்ஸாக எங்கள் சீனியர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நாங்கள் பார்த்து அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்த என்னால் இந்த ரோலில் இம்ப்ரவைஸ் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எங்கள் டான்ஸ் ட்ராமாவில் வேறு டான்ஸ் ட்ராமாவில் பார்வதி ரோல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரோலுக்கு நான் அந்த ரோல் அவங்க சீனியர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததுலேருந்து ஐவ் டேக்கன் அ லாட் ஃப்ரம் தெம் அண்ட் ஐவ் implemented it today. So hope it comes out well. நந்தனார் ஸ்டோரி எல்லாருக்கும் ரொம்ப காமனாக தெரியும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனில் மேம் எனக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேக் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதை ஒழுங்காக போர்ட்ரே பண்ணுறதுக்கு இட் கேவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல் த 9 டிஃப்ரெண்ட் பக்திஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை ரொம்ப அழகாக மேம் கொண்டு வந்திருக்கா. அண்ட் we are all very excited to present this production today. யூஷுவல் ப்ரொடக்ஷன்ஸில் எப்போவுமே ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு கேரக்டர் அது ஃபைனல் சீன் போகும்போது நல்ல ஒரு கேரக்டர் க்ரோத் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை உட்காந்து உள்வாங்கிறதுக்கு ஃபார் த பெர்ஃபார்மர் அண்ட் தி ஆடியன்ஸ் ஒரு நல்ல டைம்லைன் இருக்கும். பட் இந்த சிவநவ பக்தின்னு இன்றைக்கி நாங்கள் ப்ரீமியர் பண்ண போகிற ப்ரொடக்ஷனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னு நான் பார்த்தது எவ்ரி கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் கல்மினேட்ஸ் வித்தின் a 10-minute period. ஸோ அது நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இதில் பார்க்க முடியுது. ஸோ there are so many dimensions for one single character and so many stories in a 100-minute time frame. So that's a very special feature about this production.
மிக குறைந்த நாட்களில் பயிற்சி எடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நடனம் நிச்சயமாக காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. அண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி தீம் டிசைட் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு October 26 டேட்டை புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிவர்ஸில் ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபைனல் டேட் ஆஃப் த ப்ரீமியர் ஷோ ஃபஸ்ட்டே நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். மியூசிக்லாம் ஸ்கோர் பண்ணி முடித்து நவராத்திரிக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் எங்களோட ஆடியோ ரெக்கார்டிங் முடிஞ்சுது. ஸோ எங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருந்தது. அந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே கொரியோகிராஃபி பண்ண வேண்டி வந்தது. ஸோ ஐ வாஸ் டெல்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ், தீபாவளி லீவு நம்மளுக்கு வேணும்னா நமக்கு ஃபுல் கோரியோகிராஃபியை தீபாவளிக்கு முன்னாடி முடிக்கணும், இல்லைனா தீபாவளி நம்மளுக்கு டான்ஸ் கிளாஸில் தான் சிவநவ பக்தியோடன்னு. ஸோ குழந்தைங்களோட கோஆப்ரேஷன், பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன், அதை கரெக்டாக இந்த ஒரு எபிசோடுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வந்து அந்த மாதிரிலாம் கோரியோகிராஃபி நடந்தது. ஸோ 21 டேஸில் இந்த ஃபுல் ப்ரொடக்ஷனோட கோரியோகிராஃபி பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தரோ பண்ணி ஆடுறாங்க. நாட்டியத்தினுடைய ஒவ்வொரு நளினமும் ஒவ்வொரு அசைவும் பார்ப்போரை மிகவும் ஆனந்தம் கொள்ள செய்தது. தமிழ் இசை, பக்தி, நடனம் இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயமாக இன்னும் இந்த நடனக்கலை திகழ்ந்து வருகிறது. அந்த நடனக்கலையை இந்த தலைமுறையினரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் வெளிப்படுத்துவதை மக்களும் பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டதுதான் இந்த சிவநவ பக்தி நாட்டிய நாடகம்.